உங்கள் பிரெயினுக்குள்ளே வந்து ஒரு ஹிடன் ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் தான் நீங்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியுமே உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உங்களை வந்து அது மாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபில்டரோட பேர் தான் RAS, அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயம் சடனாக உங்கள் கண்ணு முன்னாடி எல்லா இடத்துலையுமே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அந்த விஷயம் அங்கே தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கான காரணம் அந்த ஃபில்டர் தான். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோட வேலை. நம்ம பிரெயினில் இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அது நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் வந்து நம்ம பிரெயின்குள்ளே தனியாக வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்னே இருக்கும். இது என்னென்ன பண்ணுன்னா, இதுதான் உங்களோட விழிப்புணர்வை வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அட்டென்ஷனையும் கட்டுப்படுத்தும். அப்புறம் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில்டர் பண்ணும். ஏன் இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணுதுன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு செகண்டுக்கு 11 மில்லியன் பிட் ஃபார் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்குது, சுற்றி என்ன சவுண்டு கேட்குது, பக்கத்தில் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன மூவ் ஆகுது, சுற்றி என்ன கலர் இருக்குது, என்னென்ன அப்படின்னு சின்ன சின்ன ஸ்மால் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பிரெயின் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி நோட்டீஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் மூளையில் வந்து ப்ராசஸ் ஆச்சுன்னா ஒரு கேஎஸாக மாறிடும். அது வந்து நம்மளால் எந்த ஒரு இடத்துலையுமே கவனம் செலுத்த முடியாது. அதனால இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா, உங்கள் பார்வை உங்கள் ஃபோக்கஸ் எந்த இடத்துல போகுதோ அதை மட்டும்தான், அந்த சுற்றி அந்த இடத்துல நடக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தோணும். அதுதான் இதுக்கான வேலை. நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்கல்ல, உங்களோட 5 சென்ஸும் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை சுற்றி அந்த 5 சென்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் இது வந்து கலெக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, ஒரு ஒயிட் கலரும் அந்த ஒயிட் கலருக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் டாட்டும் நான் வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலரை வந்து நல்லா பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒயிட் கலரை வந்து நல்லா பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ளூ கலரை நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி உங்கள் பிரெயின் வந்து ப்ளூ கலர் இன்ஃபர்மேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கும். இருங்க, இப்போ தான் மெயினான இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ நான் வந்து உங்களை ப்ளூ கலரை வந்து நான் பார்க்க சொன்னார்ல, நீங்கள் வந்து ப்ளூ கலரை வந்து பார்க்கும்போது நான் சொன்னதையும் அந்த ப்ளூ கலரே மட்டும் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது நான் சொல்கிறதையும் நான் பேசுகிறது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ வந்து கேட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து உங்களை சுற்றி நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அது எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பக்கத்தில் வேறு சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கலாம், அது கேட்டிருக்காது. நான் வந்து உங்களோட ஃபோக்கஸை வந்து அந்த ப்ளூ கலர் மேலே வைக்க சொன்னேன், அப்புறம் வந்து ஒயிட் கலர் மேலே வைக்க சொன்னேன். இப்படி தான் வந்து ஃபோக்கஸ் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து எதை பார்க்குறீங்களோ அந்த இடத்து மேலே உங்கள் ஃபோக்கஸ் போயிடும். ஏன் வந்து பார்க்கறதுனால ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துக்கு போகுதுன்னா, ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து விஷுவல் இன்புட் தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஒர்க் ஆகும். எல்லாம் ஒர்க் ஆகுது, ஆனால் விஷுவலில் நம்ம பார்க்கும் போது அது இன்னும் நமக்கு மைண்டுக்கு வந்து அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணும். இப்போ வந்து மெடிடேட் பண்ணும்போது கண்ணை திறந்துக்கிட்டே மெடிடேட் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் மெடிடேட் பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல. பண்ணலாம், நான் ஒத்துக்கிறேன், பண்ணலாம். மெடிடேஷனுங்கிறது அவேர்னஸ் மட்டும்தான், தூங்குறது இல்லை, கண்ணை மூடிட்டு தூங்குறது இல்லை. உண்மையான மெடிடேஷன் அப்படிங்கிறது கண்ணை திறந்துக்கிட்டேயும் பண்ண முடியும். அதை நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை வந்து உங்கள் ஃபோக்கஸ் போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சுற்றி உங்கள் ஃபோக்கஸ் போயிடும். இப்போ என்ன பண்ணுன்னா, உங்கள் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்களோ எதை உணர்றீங்களோ அந்த சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் அதை எடுத்து, அந்த லிட்டிலான இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் மூடில் இருக்கீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிறதையும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி நடந்த பாஸ்டில் நடந்த நெகட்டிவையும் ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த சர்க்கிளுக்கு நடுவில் வந்து உங்களை நிற்க வச்சிரும். நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டத்தோட வேலை. ஆனால் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, விழிப்புணர்வும் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில்டர் பண்ணுறது தான். உண்மையை சொல்ல போனோம்னா, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே எந்தெந்த இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணும். சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு கேட் கீப்பர் மாதிரி. இது ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, இதுதான் நீங்கள் எதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. நீங்கள் வந்து நெகட்டிவிட்டியை நோட்டீஸ் பண்ணோம்னா இதுதான் முடிவு பண்ணும், பாசிட்டிவிட்டியை நோட்டீஸ் பண்ணோம்னாலும் இதுதான் முடிவு பண்ணும். எப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் உங்களை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அது மேலே ஃபோக்கஸ் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி தான். ஃபில்டர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி உருவாக்குற மாதிரி தான். இதை வந்து நம்மளால் ரீப்ரோக்ராமும் பண்ண முடியும். அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுனா, ஒன்றும் இல்லை, உங்களோட கவனம் எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துக்கு தான் இது ஃபோக்கஸ் வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும்னா,
இது வந்து உங்களோட இன்டர்னல் கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி. நீங்கள் எந்த கீவேர்டை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த கீவேர்டை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ, எதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அதை மட்டும் சுற்றி இருக்கிறத சர்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து வந்து தந்துடும். நீங்கள் தான் யூசர். நீங்கள் உங்களோட ஃபோக்கஸில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உணர்றீங்களோ, அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு தேடி கொண்டாந்து தரும். இதை நம்ம மெயினாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, நீங்கள் வந்து பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து தெரிஞ்சுக்கினீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு இதை நீங்கள் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகாது பாருங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.